சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இன்றைக்கி ரெக்டாங்குலர் பேஸ் பண்ண கொஷின் தான் பார்க்க போகிறோம். ரெக்டாங்குலர் அண்ட் ஸ்கொயர் ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். அதை தவிர்த்து ரெக்டாங்குலரில் என்ன டைப்பில் கேட்பாங்களோ அந்த சம் தான் கொண்டு வந்திருக்கேன். அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பேசிக் கான்செப்ட் தெரியலனா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. தென் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். ஓகேவா? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். PQRSTUV அண்ட் W சிட்டிங் இன் ஏ ரெக்டாங்குலர் டேபிள். ஒரு ரெக்டாங்குலர் டேபிளில் 8 பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. ஆல் ஆர் ஃபேஸிங் இன்சைடு. ஒரு ரெக்டாங்குலரில் 8 பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. எல்லாருமே இன்சைடு பார்த்த மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. 3 பர்சன் சிட்டிங் ஆன் லாங்கர் சைடு. 3 பர்சன் வந்து லாங்கர் சைடு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் லாங்கர் சைடுனா இந்த சைட்ஸ் தான் லாங்கர் சைடுன்னு சொல்லுவோம். அண்ட் இதை ஸ்மாலர் சைடுன்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லாங்கர் சைடில் 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஈச் சைடுன்னு கொடுத்துறாங்க. ஓகேவா? ஈச் சைடுனா போத் சைடு. நெக்ஸ்ட் என்ன? அதர் 2 பர்சன் சிட்டிங் ஆன் ஸ்மாலர் சைடு. அதர் 2 பர்சன் சிட்டிங் ஆன் ஸ்மாலர் சைடு. அப்போது ஸ்மாலர் சைடில் ஒரு பர்சன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. டோட்டலாக நமக்கு 8 மெம்பர்ஸ் இப்போது ப்ளேஸ் பண்ணிட்டோம். Q sits on smaller side. இப்போது இங்கே 2 பர்சன் வந்து ஸ்மாலர் சைடு இருக்காங்கன்னு கொடுத்துருந்தா சேம் சைடு நம்ம 2 பர்சன் மார்க் பண்ணிடக்கூடாது. சரியா? சப்போஸ் ஈச் சைடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது நம்ம ஸ்மாலர் சைடில் 2 பர்சன் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். சரியா? இப்போ கொஷின் பாருங்கள். Q sits on ஸ்மாலர் சைடு. Q வந்து ஸ்மாலர் சைடு உட்காந்துட்ருக்கு. அப்போ Q வந்து இந்த 2 ஸ்மாலர் சைடில் ஏதாச்சும் ஒரு ஸ்மாலர் சைடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஆர் ஃபேஸிங் இன்சைடு தான். இன்சைடுங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். W சீட்ஸ் தேர்டு ரைட் ஆஃப் Q. W வந்து Qக்கு தேர்ட் ரைட்டில் இருக்குது. Qவோடைய ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது. இந்த Q நீங்கள்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்சைட் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடு இதுவாக தானே இருக்கும். கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் இதுவாக தானே இருக்கும். உங்களுடைய ரைட் சைடு இதுவாக தான் இருக்கும். அதே தான் இதுலேயும் நாம் பண்ணணும். சரியா? Qக்கு ஃபர்ஸ்ட் ரைட் இது, செகண்ட் ரைட் இது, தேர்ட் ரைட் இது. W ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. T and W are immediate neighbors but not an same side. TUW immediate neighborsனு சொல்கிறாங்க. ஆனால் சேம் சைடு வராதுன்னு சொல்லிட்டாங்க. சேம் சைடுனா இதுதான் சேம் சைடு. Wக்கு சேம் சைடு இது எல்லாமே. இந்த 2 பிளேஸ்லையுமே T வராதுன்னு கொடுத்துட்டாங்க. Wக்கு ரைட் சைடு பாருங்கள். நம்ம ஸ்மாலர் சைடு இருக்காங்களா? அதுவும் Wக்கு நெய்பர் தான். சரியா? அப்போ T இந்த 2 பிளேஸ்லையுமே வரலைன்னா கண்டிப்பாக T இங்கே தான் வரும். சரியா? U சிட்ஸ் டயக்னலி ஆப்போசிட் டு W. U வந்து Wக்கு டயக்னலி ஆப்போசிட்டாக உட்காந்துட்ருக்கு. அவங்க டைரெக்டாக ஆப்போசிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா U நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் டயக்னலி ஆப்போசிட்னு கொடுத்துருக்காங்க. டயக்னலினா கண்டிப்பாக இந்த பிளேஸில் தான் U ஃபிக்ஸ் பண்ணணும். R சிட்ஸ் ரைட். Who faces U? R வந்து யார் யூவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரைட் சைடு உட்காந்துட்ருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. யூவை யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு கொடுக்கல, அந்த பர்சனை கொடுக்கல. ஸோ யூக்கு டைரெக்டாக யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரைட் சைடு வந்து ஆர். ஆர் கண்டிப்பாக அங்கே தான் வரணும். ரைட் சைடுன்னு கொடுத்தா W இருக்க பிளேஸ்லேயும் ஆர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு ஆல்ரெடி அங்கே W ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ கண்டிப்பாக அங்கே ஆர் வராது. சரியா? P and U are sitting same side but not neighbor. P அண்டு U ரெண்டுமே சேம் சைடு தான் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் U அண்டு P வந்து நெய்பர் கிடையாது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக P இங்கே தான் மார்க் பண்ணணும். V ஃபேஸஸ் ஆர். V வந்து ஆரை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக V இங்கே தான் ப்ளேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன லெட்டர் விட்டுருக்கு? எஸ். ரிமைண்டர் எஸ் லெட்டர் விட்டுருக்கு. அண்ட் எஸ்ஸை பற்றி நமக்கு எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல கொஷனில். ஸோ எஸ் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு.